அத்தியாயம் 49. ஹரி கணோபா, சோம்தேவ் சுவாமி, நானா சாஹேப் சந்தோர்கர் ஆகியோரின் கதைகள். முன்னுரை. வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது. அவ்வாறெனின் ஏதுமறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும்? இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம். உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும். ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்கச் செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பதில்லை. ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களானால் அவைகள் இன்னும் அதிகமாக சுவையை பெறுகின்றன. சாய்லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாய் லீலாமிர்தம் இது போன்றதே. அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது. நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும். எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம். இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி ஊட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும். பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை. க்ஷேத்ராடனம், பிரத்யக்ஞ, தியானம், தியாகம், தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவமிருத்தல் நல்லது. தவமிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம். இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது. ஆகவே சாயின் நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை. மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்படுவார். இப்பொழுது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம். ஹரி கணோபா. பம்பாயைச் சேர்ந்த ஹரி கணோபா என்பவர் தனது நண்பர்கள், உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார். அவர் ஓர் சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை. அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார். எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷிரடிக்கு வந்தார். ஜரிகை தலைப்பாகையும் காலில் 2 புளிய காலணிகளும் அணிந்திருந்தார். பாபாவை தொலைவில் இருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று விழுந்து பணியை எண்ணினார். அவரது புளிய காலணிகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனினும் திறந்த வெளியில் ஒரு மூலைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். பாபாவை பக்தியுடன் வணங்கி ஊதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார். அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார். அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்திற்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார். குளித்து வழிபாட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார். ஆயினும் எவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை. உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்த பொழுது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு கோல் இருந்தது. அதன் நுனியில் ஒரு ஜோடி பெரிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் ஹரிகா பேட்டா, ஜரிகா பேட்டா என்று கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும், யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்று, அவர் காவின் புதல்வராய் என்றும் அவர் ஜரிகை தலப்பாகை அணிபவராய் என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கப்படி கூறியதாகவும் சொன்னான். இதை கேட்டு ஹரிகணோபா மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார். அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையது என்றும் தனது பெயர் ஹரி என்றும் தாம் அதாவது கணோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலப்பாகையை காண்பித்தார். பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பி கொடுத்து விட்டான். தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது. எனவே பாபாவும் அதை கண்டிருக்கலாம். ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கணோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்பொழுதுதான் ஷிரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறிந்திருக்கக்கூடும் என்றும் மனதில் நினைத்து வியந்தார். வேறு எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் ஷிரடிக்கு வந்தார். இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார். சோம்தேவ் சுவாமி. பாபாவை சோதிக்க வந்த மற்றும் ஒரு மனிதரின் கதையை இப்பொழுது கேளுங்கள். காக்கா சாஹேபின் சகோதரரான பாயாஜி நாக்பூரில் தங்கியிருந்தார். 1906ஆம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்கர் காசியில் ஹரித்வாரை சென்ற சோம்தேவ் சுவாமி என்பவருடன் அறிமுகமானார். இருவரும் ஒருவரை மற்றொருவன் பெயரை தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் சோம்தேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார். பாபாவின் நிலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார். ஷிரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது. பாயிஜியின் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷிரடிக்கு கிளம்பினார். மன்மாட், கோபர்காமன் இவர்களை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு ஷிரடிக்கு போனார். ஷிரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் 2 உயரமான கொடிகளை பறந்து கொண்டிருப்பதை கண்டார். வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்கள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள், வெவ்வேறு புறப்பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம். ஆயின் இப்புறச்சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகா. ஆனால் சோம்தேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாய் இருந்தது. கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகளின் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும்? இது துறவையோ உணர்த்துகிறது.
இது அந்த ஞானி புகழுக்கே ஏங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என்று எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது ஷிரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தான் திரும்பி போகப் போவதை கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார். அவர்கள் அதற்கு, பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும்? குடியை கண்டு தாங்கள் மனம் கலக்கமுற்ற போது ஷிரடியில் ரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பராவாரங்களை கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள். இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக, குதிரை, பல்லக்கு, இன்னொரு என்ன பண்டோபாகாரங்களை சாதுக்கள் சிலரை மட்டுமே நான் கண்டதில்லை. அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலே எனக்கு நன்று என்று உரைத்தார். இதை கேட்டுக்கொண்டு அவர் கிளம்பிக் கொண்டிருந்தார். உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர். பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எள்ளளவும் பொருட்படுத்த மாட்டார் என்றும் கூறினார்கள். அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் கூறினர். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷிரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து களப்படுகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாரும் இடமும் ஆகும் என்று அவரது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாதத்தூளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய பொழுது பாபா கடும் கோபமடைந்து, எங்களுடைய டம்பமெல்லாம் எங்களுடனேயே இருக்கட்டும், நீ திரும்பி உன் வீட்டிற்கு போ. இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை, மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டுதான் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும்? இது துறவியின் அறிகுறியா? இங்கே கணமேனும் இருக்காதே என்றார். சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார். பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார். எத்தகைய நிறைபேரறிவுடையவர் அவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அரவணைப்பதையும், வேறொருவரை கையால் தொடுவதையும், மற்றவர்களை தேற்றுவதையும், சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும், சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும், சிலருக்கு உதி பிரசாதம் அளிப்பதையும், இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்திக் கொண்டிருப்பதையும் கண்டார். தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையின் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுற்று உள்ள அடியவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை. நானாசாஹேப் சந்தோர்கர். நானாசாஹேப் சந்தோர்கரின் கதையுடன் ஹேமத் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஒருமுறை மசூதியில் நானாசாஹேப், மஹல்சாபதி மற்றும் உள்ளோரின் அமர்ந்து கொண்டிருக்கையில் பீஜாப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கனவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார். கோஷா பெண்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார். ஆனால் பாபா அவரங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார். பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர். பாபாவின் பாதங்களை வணங்கும் ஆக அவர்களின் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும் பொழுது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி இந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்ய வேண்டும். நாம் அவைகளின் வேலையை குறுக்கிட வேண்டாம். கடவுள் வழங்கிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும். முன்கதவு திறந்திருக்கும் பொழுது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணங்களும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்காக பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார். ஷாமா அவ்விடத்தில் இருந்தார். பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை. எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார். நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார். பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார். அதாவது, நம் மனம் இயற்கையானவே சலனம் உள்ளது. அதை தான் தோற்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது. உணர்வுகள் குழப்பமுறலாம். ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப்பட வேண்டும். பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது. விஷயங்கள் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது. மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும். உணர்ச்சிகளால் நாம் இழுக்கப்படக்கூடாது. ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது. தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கும் தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே. பொருட்களின் அழகை நாம் பயனற்றி காண வேண்டும். வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை. கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது. பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படங்களை கவனிக்க வேண்டும். இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட வேண்டும். பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்துவீர்கள். வெளியுணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மன லட்சியத்தை ஓடத் தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகளின்
பற்று கொண்டிருப்பின் ஜனன மரண சூழல் முடிவாகிறது. புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் எனும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம். அத்தகைய ஒரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.